வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வெயிலின் தாக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் வெப்பநிலை அதிகமாகவே அதிகரித்து வருகிறது. வெப்பத்தால் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். சராசரி வெப்பத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது நமது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் திறனை இழந்து விடுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். இதனால் வெப்ப சோர்வு, வெப்ப மயக்கம், ஹைபர் தெர்மினியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவே இருக்கிறது. உச்சபட்ச வெப்பநிலையால் இதயம், சுவாசம், மூளை நோய், சிறுநீர், நீரிழிவு போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. உயரும் வெப்ப அழுத்தம், வெப்பநிலையால் தொற்று நோய்கள் பாதிக்கக்கூடும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். கோடை காலத்தில் ஏற்படும் தீவிர வெப்ப அலை ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிடுவதன் மூலம் நம்மால் எதிர்கொள்ள முடியும். கோடை வெப்பத்தை நம் உணவு முறையால் கட்டுப்படுத்த முடியும் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்ப அலையால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்களாகவே உள்ளனர். 6 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள் கூட கூடுதல் வெப்பத்தால் தாய்ப்பால் அதிகமாக தேவைப்படலாம். வெப்ப அலையின் பொழுது 6 மாத குழந்தைக்கு கூடுதல் தண்ணீர் தேவையில்லை. தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு தேவையானதாக இருக்கிறது. தாய்ப்பாலில் மட்டுமே அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கிறது. தாய்ப்பால் உற்பத்தியை நீரிழப்புக்கு அதிகமாகும் என்பதால் பாலூட்டும் தாய்மார்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவிக்கிறார்கள். பெரியவர்களை விட 6 மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளின் உடல் வெப்பநிலை சீராக அமைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. அதனால் அத்தகைய குழந்தைகளுக்கு பெரியவர்கள் கண்காணிப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. கர்ப்பிணிகளுக்கும் அதிக வெப்பத்தால் குறைந்த எடையுடன் குழந்தை பிறக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கிறார்கள். முன்கூட்டியே குழந்தை பிறப்பும் ஏற்படலாம் என்றும் கூறுகிறார்கள். சிலருக்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உருவாக காரணமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். இவற்றை தவிர்க்க சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்றும், வெப்பம் குறைவாக இருக்கும் பொழுது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதிக வெப்பநிலை நிலவும் கோடை காலத்தில் வயதானவர்களுக்கு பெரும்பாலும் குறைவாகவே பசி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உணவை எப்பொழுதும் தவிர்க்கக்கூடாது என்று தெரிந்து கொள்ள சிறிய அளவு அடிக்கடி சாப்பிடலாம். சாலட், சாண்ட்விச் போன்றவை அதிகமாக ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும் என்பதால் அவற்றை சாப்பிடுவது நன்மை பயக்கும். வெளியில் வேலை செய்பவர்கள் தண்ணீருடன் பழச்சாறு, காய்கறி சூப் போன்றவற்றை பருகி வந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காமல் தண்ணீரை அடிக்கடி குடித்து கொண்டே இருக்க வேண்டும். மது, தேநீர், காபி, கார்போஹைட்ரேட் குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். உடலில் நீர்ச்சத்தை முறையாக பராமரித்து தாதுக்கள், எலக்ட்ரானிக் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் வெப்ப மயக்கம் ஏற்படுவதை தடுக்க முடியும். இவை உடலின் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கும் நோயை தடுக்கவும் உதவும். உதாரணமாக திணை, இஞ்சி, கேழ்வரகு கூழ் இவற்றை ஆரோக்கியத்துடன் உடலுக்கு தேவையான கால்சியம், நார்ச்சத்துக்களை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உடலை குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நீரோட்டத்தை வைத்திருக்க இது உதவுகிறது. அதனால் முடிந்தவரை கூழ், திணை இதை போன்று உணவு எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். சுரக்காய் வகைகளை சேர்த்து கொள்ளலாம். காய்கறி, வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்துக்கள் அதிகம், அதனால் அதை உண்டு வரலாம். முலாம்பழம், தர்பூசணி, வாழைப்பழம் போன்ற பழங்களையும், ஆரஞ்சு பழம் போன்றவற்றை உண்டு வரலாம். முருங்கை இலை சூப் உடலுக்கு இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கேரோடின், விட்டமின் சி தாதுக்கள் ஆகியவற்றை வழங்குகிறது. நுங்கு போன்ற பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய விட்டமின்கள் பி மற்றும் சி, இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், தைமின் ஆகியவை நிறைந்துள்ளது. பதநீர் உடலுக்கு வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடியதாகவே இருக்கிறது. இவைகளை பயன்படுத்தி வந்தால் நமக்கு நன்மை பயக்கும். எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். காபி, மதுபானங்களை அதிகமாக குடிப்பதை தவிர்க்க வேண்டும். புரதம் மற்றும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை
துரித உணவுகளையும் உடல் வெப்பத்தை தரக்கூடிய உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். மேலும் இவை வெப்ப சோர்வையும் வெப்ப மயக்கத்தையும் தரக்கூடியதாக திகழ்கிறது. பருத்தி ஆடைகளை உடுத்துவது நன்மை பயக்கும். குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கும் மென்மையான வேர்வை உறிஞ்சும் பருத்தி ஆடைகள், மெத்தைகள், படுக்கை உரைகளை பயன்படுத்த வேண்டும். இவை சூட்டு கொப்பளங்களை தவிர்க்கக்கூடியதாகவே இருக்கும். கிராமப்புறங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் உடல் உழைப்பும் வேலைகளும் செய்கிறார்கள். குறிப்பாக விவசாய வேலைகளை செய்கிறார்கள். அத்தகைய பெண்களுக்கு வெளி மாநில தொழிலாளர்களுக்கும் வெப்பநிலை தாக்கம் ஏற்படுவதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டுமல்லாமல் கொல்லைப்புற தோட்டம், சமையலறை தோட்டம், நகரப்புற தோட்டங்களில் மொட்டை மாடி தோட்டம், பால்கனி தோட்டம் அமைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். இது சுற்றுப்புறத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக உதவும். சமையலறை தோட்டத்தில் பருவகால காய்கறிகளை திட்டமிட்டு வளர்த்தால் நன்மை பயக்கும். வீட்டின் அறையில் வெப்பநிலையை பராமரிக்க மின்விசிறி அல்லது ஏசியை பயன்படுத்துவதற்கு நன்கு காற்றோட்டமாக வைத்திருக்கலாம். நேரடி சூரிய ஒளியை தடுக்க வெப்பமான நேரத்தில் திரை போட்டு மூடி வைக்கலாம். வெப்பம் அதிகமான நாட்களில் கடுமையான உடல் வேலைகளை காலை 4 மணி முதல் 7 மணிக்குள் செய்து முடிப்பது நன்மை பயக்கும். மீதி நேரத்தில் வெயில் நேரத்தில் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முதல் 4 லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும். அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இளநீர், எலுமிச்சை சாறு, புதினா சாறு போன்றவற்றை பயன்படுத்தி வந்தால் வெயில் சீற்றம் குறையும். வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் போன்றவற்றை பயன்படுத்தி உண்ணலாம். அல்லது இப்பொருட்களை ஊற வைத்து தண்ணீரில் போட்டும் குடித்து வரலாம். தயிர், மோர், லெசி போன்ற உணவுகளை உடலில் சேர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்று நாம் இந்த பதிவில் வெப்ப அலையை எதிர்கொள்வது எப்படி என்பதை பற்றியும், வெயிலில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.